டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். மக்கள் பிரச்சனையை திசை திருப்பவே அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியுள்ளதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சனை அது பேசப்படும் போது உன்னை பயன்படுத்தி திசை திருப்புறது தான். இப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அது கடவுளை பற்றி பேசினாலும் சொர்க்கத்துக்கு போகலான்றாரு. ஒரே கேள்வி தான், உயிரோடு இருக்கவனுக்கு சோறு போடாத கடவுள் செத்த பிறகு சொர்க்கம் தரும்னு நான் எப்படி நம்புறது? நீங்கள் கூட தான் உங்கள் கடவுள் பேரை சொன்னீங்க, அயோத்தியில் நின்னீங்க. கடைசியாக அம்பேத்கர் பேரை சொன்னவர் தான் ஜெயிச்சார். இப்போ நாங்கள் யார் பேரை சொல்ல? இஸ்லாமியர்களை எதிர்த்து பேசுகிறதை தவிர வேறு ஏதாவது அரசியல் கொள்கை RSS பிஜேபிக்கு இருக்குன்னு சொல்லு இருக்கா? மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு உதவுவதை சடங்கு என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறுவது தவறு என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். அது ஒரு சடங்குன்னு சொல்கிறாருல, அது தவறான வார்த்தை, அப்படி சொல்லக்கூடாது. நான்லாம் 1.5 மாதம் 2 மாதம் நின்று மக்களாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ நீங்கள் தூத்துக்குடியில் ஏன் பார்த்தீங்க? நீங்கள் சாராயம் குடித்து செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பார்த்தீங்க? அதெல்லாம் சடங்குன்னு சொல்கிறதா? இது ஒரு கடமை, ஒரு சமூக பொறுப்பு. போய் பார்க்குறதே தவறுன்னு சொல்லக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறது ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை தப்பு. அது ஏன் பயன்படுத்தினாருன்னு எனக்கு தெரியல. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ADMK ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத முதலாக கொண்டு வந்தது காங்கிரஸ். அந்தப்போ ஆதரித்து பேசுனது ஐயா கருணாநிதி அவர்கள் 1975 நினைக்கிறேன். எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இன்றைக்கி நாடு மக்களும் எதிர்க்கிறாங்கன்னொன்னே அதனால் ஜனநாயகத்தன்மை பன்முகத்தன்மை சிதைஞ்சு போயிருங்கிறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது ஏற்கிறது மாதிரி ஒரு துரோகம் தான் இருக்காது. அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை வலிக்காமல் வலியுறுத்தக்கூட மனமில்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். அண்ணல் அம்பேத்கரை அவமரியாதை செய்த அமித்ஷாவை கண்டித்து நாடே கொந்தளித்து கிடக்கிறது என்றும் தமிழக முதலமைச்சர் கடும் கண்டனத்தை பதிவு செய்ததோடு நாடு தழுவிய போராட்டத்தில் திமுகவும் பங்கெடுக்க உத்தரவிட்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருவதாகவும் நாடாளுமன்ற வளாகத்திலும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பினை பதிவு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கருக்கு களங்கம் ஏற்படுத்த முயலும் சனாதன சக்திகளுக்கு துணை போகும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாய் மூடி கிடக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்திய அமித்ஷாவை கண்டிக்க கூட வேண்டாம், வலிக்காமல் வலியுறுத்தக்கூட மனமில்லாமல் அமைதியோ அமைதி என ஆழ்ந்த உறக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக கூறியுள்ளார். யார் கண்ணில் படாமல் பதுங்கு குழியில் பதுங்கிக் கொண்டிருக்கும் பழனிசாமியை கண்டால் யாரேனும் கேட்டுச் சொல்லுங்கள் என்று கூறியுள்ளார். டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.